ஒரு வீடியோ எடுக்கலாம். பாருங்கள், இந்த குழந்தையில கொண்டு வந்து குப்பையில் வீசுகிறவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. எல்லோரும் அப்படி செஞ்சிட மாட்டாங்க. 100 பேர் இருந்தால் அதில் ஒருத்தர் 2 பேர் இந்த மாதிரி செய்கிறவங்க இருக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பால் குடிக்கிற குட்டியில் கொண்டு வந்து வீசுகிறப்ப ஒன்று மட்டும் யோசிச்சுக்கோங்க. இந்த ஆண் உறுப்பு இருக்கு இல்லையா, இந்த மேல் நாய், அதாவது ஆண் நாயோட இது இருக்கு இல்லையா, இது வந்து இந்த ஆண் உறுப்பு வந்து இந்த ஃபீமேல் டாக்ஸ் என்ன பண்ணும் தெரியுமா, இதுதான் அம்மாவோட தாய்ப்பாலோட நிப்புன்னு நினச்சி இதில் வாய் வச்சிரும். அந்த வாய் வச்சு நம்ம நைட்டு தூங்கிட்டு இருக்கப்போ நம்மளுக்கு தெரியாது இல்லையா, பகல் நேரத்தில் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டு தூங்குறப்ப என்ன பண்ணும், பால் குடிக்கிற குட்டின்னா அது அந்த அம்மா கிட்ட பால் குடிக்கிற ஞாபகத்துக்கு இதில் வச்சு பால் குடிக்கும் இல்லைங்களா, அப்போ அதுக்கு வலிக்கும் தானே, அது வலிக்கும். நம்ம ஒரு நேரம் சாப்பிட நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக பசியோட அருமை தெரியுது இல்லையா, அது மாதிரி தாங்க இது ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன் தான். நம்மளுக்கு இருக்கிற மாதிரி எல்லாமே அதுக்கும் இருக்கும். அதனால் தயவு செஞ்சு இப்படி வீசுகிறவங்க ஒரு நிமிஷம் யோசிங்க. பாவங்க, நைட்டு நம்ம தூங்குறப்ப இதில் வாய் வச்சு உரிகிறப்ப ஒரே கத்தல், அந்த வலி தாங்காமல் கத்துறது, அதுக்கு தெரியாது. அதுதான் அது அம்மாவோட தாய்ப்பாலோட நிப்பிள் நினச்சி அது வைக்கும், அதுக்கு தெரியாது அதுதான் அப்படி இது வேறங்கிறது அதுக்கு தெரியாது இல்லையா, குழந்தை தானே. அதனால் தயவு செஞ்சு வீசுகிறவங்க 1 நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் யோசிங்க. ஏதாவது மக்கள் நடமாட்டம் இருக்கிற பகுதியில் கொண்டு போய் வீசி போட்டு வந்துடுங்க. ஏதோ ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கும், அது சாப்பிட்டா நிம்மதியாக இருக்கும். இந்த மாதிரி குப்பையில் கொண்டு வந்து டிச்சில் கொண்டு வந்து வீசாதீங்க. மனிதாபிமானத்தோடு நடந்துக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் ஈனச்செயலில் தயவு செஞ்சு ஈடுபடாதீங்க. இங்கே பாருங்கள், நேற்று நல்லா தெரியல அந்த வீடியோவில், பாருங்கள், நல்லா பாருங்கள் எப்படி கட்டாக இருக்குன்னு பாருங்கள். கை இங்கே பாருங்கள், சுற்றி அந்த கம்பி வேலியில் சுற்றிங்க, கால் தெரியுதுங்க, நல்லா பாருங்கள், கட்டாயி எப்படி இருக்குது பாருங்களேன். இதோ பாருங்கள், இந்த குழந்தைய பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கான்னு பாருங்களேன், அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதாவது நம்ம அதாவது ஆயிரக்கணக்கான காசு கொடுத்து வாங்கினாலும் இந்த மாதிரி கிடைக்காதுங்க குழந்தைங்க. பாசத்துக்கு அடிமையான குழந்தைங்க. பாருங்கள், நேற்று அடிப்பட்டதில் இந்த இடம் மட்டும் நல்லா வீங்கியிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடம் மட்டும் நல்லா வீங்கியிருக்கு அந்த அந்த கம்பியில் அடிப்பட்டதுனால. அதனால் தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிறேன், வீசுகிறவங்க ஒரு முறைக்கு 4 முறை யோசனை பண்ணுங்கள். அது ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன் தான். இது கூட பழகி பார்த்திங்கன்னா தெரியும். மனுஷனை விட்டு விலகி இது கூட பழகி பார்த்திங்கன்னா இதோட பாசம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆனால் இந்த 2 நாளாக இந்த குழந்தைங்க நைட்டு அவங்க அம்மாவை தேடி அழுகிறப்போ உண்மையிலே மனசு ரொம்ப உடஞ்சி போயிருதுங்க. அந்த என்ன தான் நம்ம பசிக்கு அதுக்கு சாப்பாடு வச்சாலும் அது தாய் தேடுறப்போ எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். என்ன தான் நம்ம 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு பார்த்தாலும் அது கத்துறப்போ தாயை தான் தேடுது. அது நம்ம என்ன சாப்பாடு வச்சாலும் தாயை தான் தேடுது. அதனால் தயவு செஞ்சு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து வீசுகிறவங்க மக்கள் நடமாட்டம் இருக்கிற பகுதியில் வீசிடுங்க, கொண்டு போய் போட்டுருங்க. அது ஏதாவது ஒரு நாள் 2 நாளாக சாப்பாடு கிடைக்காதுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்து வீசுனீங்கன்னா அது அந்த டிச்சில் அடிச்சிட்டு போனால் அப்படியே உயிர் போய் அது அப்படியே போக வேண்டியதுதான். அதனால் இந்த மாதிரி செய்யாதீங்க. தயவு செஞ்சு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க. நன்றி, வணக்கம்.